வாங்க இன்னைக்கு நம்ம ட்ரை சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ் வச்சே தான் நம்ம செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அதுக்கு நான் ஒரு 5 பட்டை வத்தல், அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு தேவையான அளவு தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதை நம்ம டைரெக்டாக அப்படியே கொரகொரப்பாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். பேஸ்ட் ஆக்கிட வேணாம், கொரகொரப்பாக இருக்கணும். 1/2 கிலோ சிக்கன் சொன்னேன், அது நான் போனோடு தான் வாங்கியிருக்கேன். இது போக நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு முட்டை, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் இதில் சேர்க்கணும். ஸோ 2 முட்டையை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் தயிர் இதில் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் வச்சுருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன் கலருக்காக, அப்புறம் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு இல்லாதவங்க இடியாப்ப மாவு வச்சுருந்திங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த கொரகொரப்பாக அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறோம். லெமன் அளவு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கனால 1/2 லெமனுக்கும் கம்மியாக அந்த அளவு லெமன் இதில் இது பண்ணால் போதும், புழிஞ்சா போதும். 1/2 கேஜிக்கு கண்டிப்பாக ஒரு முட்டை சேர்க்கணும். ஸோ அதனால் நான் ஒரு முட்டையுமே சேர்த்துட்றேன். இதை நல்லா கொஞ்சம் உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கண்டிப்பாக மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணாமல் டைரெக்டாக போட்டோன்னா மசாலா எதுவுமே இறங்காது. நான் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சிக்கன் கொடுத்தேன். என்னடா மசாலா எவ்வளோ போடுறாங்கன்னு பார்க்க வேணாம். நீங்கள் மேரினேட் பண்ணோன்னே நல்லா இதில் உள்ள ஜூஸியாக இருக்கிற எல்லாமே வந்து நல்லா அந்த சிக்கனில் இறங்கிடும். அதை நம்ம ஃபைனலாக நம்ம இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து மேரினேட் பண்ணியிருக்கேன். இப்போவே அந்த மசாலாஸ் குறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் என்ன ஒரு சின்ன டிப் அப்படின்னா, இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணால், எண்ணெயை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சூடாக்கிடக்கூடாது. ஏன்னா முட்டை சேர்த்துருக்கனால ஹை ஃப்ளேமில் முட்டை போட்ட உடனே என்ன ஆயிரும், கருகும். அப்போ உள்ளே உள்ள சிக்கன்லாம் வேகாது. முட்டை வந்து வெளியே அவுட்ரு கோட்டிங் ஆகிருக்கும். அதனால் நம்ம ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் லைட்டாக காஞ்சோடனே நீங்கள் வந்து இந்த சிக்கனை போட்டுருங்க. நார்மல் சிக்கன் 65 பண்ணும்போது தான் நீங்கள் எப்பயுமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இது கூட நம்ம கடை மசாலா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. யூஸ்வலாக சிக்கன் 65 மசாலா வாங்குகிறாங்க இப்போ எல்லோரும். டக்குன்னு ஒரு சிக்கன் 65 மசாலா வாங்குகிறாங்க, சிக்கனை வந்து அதில் மேரினேட் பண்ணுறாங்க, போடுறாங்க. இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம் வந்து 1/2 கேஜிக்கு நம்ம வந்து 10 சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே போடக்கூடாது. எல்லாமே நான் சொன்ன அளவில் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, மேரினேட் பண்ணணும். அப்புறம் முட்டை நம்ம சேர்த்துருக்கனால எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, அப்புறம் உள்ளே வேகாது. பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரொம்ப நேரம் வேக வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டை வந்து கருப்பு கருப்பாக ஒட்டியிருக்க மாதிரி தெரியும். ஸோ அப்படின்னா அடுத்த பேட்ச் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் இந்த ஆயிலை அமர்த்திட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ளேம் ஆன் பண்ணி அப்புறம் அடுத்த பேட்ச் போடுங்க. தொடர்ந்து போட்டுட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வேகாமல் போயிடும். இப்போ பாருங்கள் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் இனிமேல் நீங்கள் கடையில் போய் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நீங்களும் வீட்டில் செய்யலாம். தேங்க்யூ.